வெல்கம் டு மை சேனல். ஃபினான்ஷியல் ரெகுலேட்டர்ஸ் அண்ட் சூப்பர்வைசர்ஸ் அதான் பார்த்துட்டு இருக்கோம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அதெல்லாம் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் அனதர் இம்பார்ட்டன்ட் ரெகுலேட்டர் பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அதான் பார்க்க போகிறோம். பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி PFRDA. பாயிண்ட் ஏல ஃபார்ம்ட் அண்டர் PFRDA Act 2013. இந்த ஆக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். PFRDA Act 2013. செகண்ட் பாயிண்ட், டு ப்ரொமோட் ஓல்ட் ஏஜ் இன்கம் செக்யூரிட்டி. அதுதான் மெயின் எய்ம். ஓல்ட் ஏஜில் ஒரு ரெகுலர் இன்கம் வரணும் அப்படின்றது தான் இந்த PFRDAவோட மெயின் அப்ஜெக்டிவ். சி, டு ரெகுலேட் பென்ஷன் ஃபண்ட்ஸ் அண்ட் டு ப்ரொடெக்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் டு த பென்ஷன் ஃபண்ட் ஸ்கீம். நான் போன ஸ்லைடில் சொன்ன மாதிரி இந்த பென்ஷன் ஃபண்டெல்லாம் ரெகுலேட் பண்ணும். எதுக்கு? இன்ட்ரெஸ்ட் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இப்போ பென்ஷனுக்காக ஒவ்வொரு மாதம் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்கல்ல, அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணும். டி, PFRDA இஸ் ரெகுலேட்டிங் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம். NPS வந்து ரெகுலேட் பண்ணுது. நேஷனல் பென்ஷன் ஸ்கீமை சப்ஸ்கிரைப் பை எம்ப்ளாயிஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அண்ட் பை எம்ப்ளாயிஸ் ஆஃப் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் அன்ஆர்கனைஸ் செக்டர். இந்த NPSல எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், எம்ப்ளாயிஸ் ஆஃப் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் அன்ஆர்கனைஸ் செக்டர்ஸ். PFRDA ரெகுலேட் பண்ணக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஒன், NPS ட்ரஸ்ட். இந்த NPS ட்ரஸ்ட் தான் என்டையர் இந்த பென்ஷன் ஃபண்டோட அசட்ஸை வச்சிருக்கு. ஸோ இதை ரெகுலேட் பண்ணுது. செகண்ட், சென்ட்ரல் ரெக்கார்ட் கீப்பிங் ஏஜென்சி. இது வந்து NSDL. இந்த NSDL தான் வந்து எல்லா ரெக்கார்ட்ஸ் டிமேட் ஃபார்மில் வச்சிருக்கு. நம்ம பென்ஷன் யாரெல்லாம் பென்ஷன் ஹோல்டர்ஸோ அதையும் வந்து நம்ம இந்த பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி வந்து ரெகுலேட் அண்ட் சூப்பர்வைஸ் பண்ணுது. தேர்டு, பென்ஷன் ஃபண்ட் மேனேஜர்ஸ். 10 பென்ஷன் ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்க. இவங்க தான் அந்த ஃபண்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது. ஷேர்ஸில், டிபென்ச்சர்ஸில், கவர்மெண்ட் பாண்ட்ஸில் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறது சேஃப் அண்ட் சவுண்டாக இருக்கா அப்படின்றது ரெகுலேட் பண்ணுறது இந்த பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. ட்ரஸ்டி பேங்க், ஆக்சிஸ் பேங்க் தான் இதுக்கு ட்ரஸ்டி பேங்க்னு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரஸ்டி பேங்க் வந்து இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இந்த ஃபண்டை ரிசீவ் பண்ணி இந்த ஃபண்ட் மேனேஜர் இவங்களுக்கெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது இந்த ட்ரஸ்டி பேங்க். ரிட்டையர்மெண்ட் அட்வைசர்ஸ், ஃபிஃப்த்து, ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம் வேரியஸ் அட்வைசர்ஸ் இவங்களுமே வந்து ஒரு இதில் இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிகிட்ட வந்து லைசன்ஸ் வாங்கி அவங்க அட்வைஸ் கொடுக்கலாம். சிக்ஸ்த் வந்து அக்ரிகேட்டர்ஸ். அக்ரிகேட்டர்ஸ்ன்றது வேரியஸ் புரோக்கர்ஸ், இவங்கெல்லாம் தான் பென்ஷன் ஃபண்ட் புரோக்கர்ஸ், அவங்கெல்லாம் தான் அக்ரிகேட்டர்ஸ். இவங்களை எல்லாம் ரெகுலேட் அண்ட் சூப்பர்வைஸ் பண்ணுது பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. இந்த வீடியோவில் அனதர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபினான்ஷியல் ரெகுலேட்டர் PFRDA பென்ஷன் ஃபண்ட் டெவலப்மெண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி பற்றி பார்த்தோம். அடுத்தது நம்ம இன்னும் இந்த இவ்வளோ ரெகுலேட்டரிஸை கோஆர்டினேட் பண்ண ஒரு கவர்மெண்ட் லெவல் ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு கவுன்சில் இருக்கு, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில். இதை பற்றி தான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். Till we meet in the next video, it's goodbye from me.